ஹாய். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் இந்த வீடியோலாம் நம்ம பண்ணது தான். மந்தில் ஒரு 4 வீடியோஸ் நம்ம பண்ணியிருப்போமா, அந்த டாஸ்க்கை ஃபேஸ் பண்ணி தான் இந்த டாஸ்க். ஓகேங்களா? ஸ்பான்சர் கண்டென்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மேக் யுவர் டிஜிட்டல் கண்டென்ட் வித் லவ் மெடிஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீடியோ லென்த்து 3 மினிட்ஸ், ஓன் வாய்ஸ் மஸ்ட்டு, அப்புறம் டவுன்லோடு பிக்சர். இந்த வீடியோவில் ஆட் பண்ணி நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட்டை பற்றி பேசணும். ஒரு 5 செகண்ட் இல்லைன்னா 3 செகண்ட் நம்ம பேசணும். ஓகேங்களா? இந்த பிக்சரை அந்த வீடியோவில் ஆட் பண்ணி பேசணும். இது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயனருக்கும் இதே மாதிரி தான். ஸ்டெப் 2 வந்து அடல்ட் கண்டென்ட் பற்றி இருக்கக்கூடாது. ஸ்டெப் 3 வந்து சேம் டாபிக், அனதர் டாபிக், அடுத்தவங்க போட்ட டாபிக் மாதிரி நம்மளும் போடக்கூடாது. ஸ்டெப் 4 வந்து மென்ஷன் ஸ்பான்சர் நேம் அண்டு ஓன் வாய்ஸ். நம்ம அந்த ஸ்பான்சர் கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ், அதை நம்ம வந்து ஓன் வாய்ஸில் பேசணும். ஓகேங்களா? அந்த பிக்சரை ஆட் பண்ணி அந்த பிக்சர் வீடியோவில் போயிட்டுருக்கும்போது நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட் பற்றி ஒரு 3 செகண்ட் பேசணும். ஓகேங்களா? ஸ்டெப் 5 வந்து இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங், இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணலைன்னா நமக்கு அமௌண்ட் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் வந்து மேலே 2 குறி இருக்குது பாருங்கள், அதிலேருந்து கீழே வந்து பேமோட் அப்ளிகேஷன், பேமோட் ஷாப்பிங்லேருந்து கீழே பேமோட் அப்ளிகேஷன் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அங்கே டாஸ்க் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்பான்சர் கீவேர்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி அப்புறம் வீடியோவை சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்களாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. அமௌண்ட் கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீடியோவை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் டாஸ்க் பண்ணதையும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக பண்ணுறதுக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் வந்து நம்ம எஸ்பிஓவோட ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு கம்பெனி, அனதர் கம்பெனியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டை நம்ம எடுத்து வீடியோவில் போட்டு பேசுகிறோம். அதனால் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி தவறுகள் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்டர் யுவர் வீடியோ யுஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல. எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ போய்ட்டு என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய வீடியோ யூஆர்எலை எடுத்துகிட்டு வரலாம் வாங்க. இப்போ என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் யூஆர்எலை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்தாச்சு. யுவர் வீடியோஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எகுட்டின் மர்மம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? Buy Mode e-shopping. Buy Mode e-shopping application is one of the online shopping app. New available on Play Store and App Store. Buy Mode e-shopping. Link in description. Check it now. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நான் வந்து வீடியோவில் ஸ்பான்சர் கண்டென்ட்டு பிக்சரை ஆட் பண்ணி பேசியிருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டோட அந்த கீவேர்ட்ஸை கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே அந்த ஸ்டோரியோட அந்த சிறப்பம்சங்களை கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் உங்களோட யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பான்சர் கீவேர்ட்ஸை மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து வீடியோவோட யுஆர்எல் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர் வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்களா காப்பி லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா வீடியோ வந்து காப்பி ஆகிடும். நம்ம அடுத்தது போய்ட்டு டாஸ்க் பேஜ். இப்போது டாஸ்க் பேஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவோட யுஆர்எல் இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்டர் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து யூடியூப் ஸ்டூடியோ போயிட்டு நான் அங்கே இருக்கிற டைட்டிலை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டோரியோ இல்லாட்டா உங்கள் யூடியூப் சேனலை பற்றி, உங்கள் மோட்டிவேஷனை பற்றி உங்களுக்கு தெரியும், அதில் எது முக்கியமானது இருக்குதுன்னு தெரியும். அதை நீங்கள் டைட்டிலாக 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து என்னோடய
அந்த ஸ்டோரி டைட்டில்லையே நான் முக்கியமான 10 வார்த்தைகளை கொடுத்துட்டேன். அதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனும். நீங்கள் ஒரு கேமிங், ஒரு யூடியூப் சேனல் இல்லாட்டினா ஒரு ஸ்டோரியை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்கன்னா அது முக்கியமான வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். அந்த முக்கியமான வார்த்தைகளை நீங்களே இங்கே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கே காப்பி பண்ண அந்த முக்கியமான வார்த்தையை இங்கே வந்து நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு டைப் பண்ண தெரியும். இப்போது ஸ்டோரியை பற்றி இதெல்லாம் எனக்கு தெரியும், அதை பற்றின முக்கியமான கருத்துக்கள் எனக்கு தெரியும்னா நீங்களே இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பண்ணுறத தான் நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி அங்கே முக்கியமான கருத்துக்கள் அங்கே கொடுத்துருப்பேன். அதை தான் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பண்ண டாஸ்க்கு தான் ஸ்பான்சர் கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைமும் நம்ம டாஸ்க் பண்ணும்போது ஏதாவது வார்த்தைகள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு டாஸ்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிளான மெத்தடு தான். இப்போ நான் வந்து இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்லோட் யுவர் டாஸ்க் 1 வெர்ஃபி த அட்மின் டீம் வில் ரிலீவ் த வீடியோ ரிப்போர்ட் பேஜ் வித்தின் 72 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் வந்து என்னோடய டேஷ்போர்ட் போய்க்கிறேன். டேஷ்போர்ட் போயிட்டு டாஸ்க் ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணி அமௌண்ட் எயிட் பண்ணேன், அந்த ப்ரூஃப். ஓகேங்களா? நான் ஒரு வீடியோவில் கூட பேட் கமெண்ட் வாங்கலை. எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஃபுல் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? எல்லாமே ஃபுல் அமௌண்ட் தான் எனக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. இப்போ நான் பண்ண டாஸ்க் வந்து 7வது டாஸ்க்கு பெண்டிங்கில் காமிக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்னோடய டேஷ்போர்ட் போயிட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் 6 டாஸ்க் பண்ணியிருக்கேன். இதோட 7வது டாஸ்க் எனக்கு 765 ரூபாய் வந்து ஆட் ஆகிருக்கு. நான் ஒரு டாஸ்க் நான் மிஸ் பண்ணிட்டேன். போன வாரம் நான் வந்து ஒரு டாஸ்க் பண்ணலை, அதனால் எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அந்த டாஸ்க் பண்ணியிருந்தேன்னா 900 வந்திருக்கும். கொஞ்சம் ஒர்க்னால நான் போன வாரம் நான் வந்து டாஸ்க் பண்ண முடியல. எல்லோரும் வந்து டாஸ்க்கை வந்து கரெக்டாக பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.